தமிழக மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த நீட் நாராயணனோட தமிழக மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா அரசியல் தவறுகள் எல்லாத்தையும் சுற்றி காட்டி பேசிகிட்டு இருந்தேன். பொதுநலத்துக்காக நான் நிறையா பேசியிருக்கேன். அதேமாதிரி போதைப் பொருள் ஒழிப்பில் முக்கிய பங்கு வகிச்சிருக்கேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 38 லட்சம் பேர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் இருக்கீங்க. அது எனக்கு பெருமைன்றதை விட நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி அதில் ஒரு 10% மாறினீங்கன்றது தான் எனக்கு வெற்றியே. இப்போ இந்த மாதிரி பொதுநலத்துக்கு பேசுகிறேன்னா இப்போ ஒரு புதுமையான இதுக்காக உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். இதுவும் உங்களுடைய மக்களோட நலன் சார்ந்தது தான். அதாவது இன்றைக்கி உணவுப் பொருட்கள் தமிழ்நாட்டில் எதை எடுத்திங்கனாலும் எல்லாத்துலேயும் கலப்படும். அதனால் பலவித நோய்களால் மக்கள் பாதிக்கப்படுறீங்க. அது உங்களுக்கு வெளியில் தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது தான் அதோட எஃபெக்டே உங்களுக்கு தெரியுது. ஆனால் இன்றைக்கி டாக்டர்கிட்ட போகிறீங்க, 2 வருஷம் 3 வருஷம் அவன் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுக்குறான். அது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு டெய்லி மாத்திரை இல்லாமல் இருக்க முடியறதில்ல. இப்படிப்பட்ட உங்களுக்காக ஒரு முக்கியமான சித்த வைத்தியத்தை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இப்போ இந்த சித்த வைத்தியன்றது நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் வச்சிருக்கலாம். ஆனால் நான் இப்போ உங்களை அறிமுகப்படுத்த போகிற ஆள், அதாவது நம்ம கணக்கன்பட்டி ஐயா அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவரால் சிஷ்யனாக ஏற்றுக்கப்பட்டவர். இவர் வேதாரண்யம் பக்கத்தில் பன்னாள்ன்ற ஊரில் இருக்கிற ஒரு சித்த வைத்தியர். ஒரு கோயிலில் இந்த சித்த வைத்தியத்தை இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் பண்ணுற வைத்தியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் உருவாக்கப்பட்டது அவருடைய காசுல இல்லை. அவர் பண்ண வைத்தியத்தினால குணமானவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவருக்கு நன்கொடையாக கொடுத்து உருவாக்கப்பட்டவர் தான் அந்த கணக்கம்பட்டி இந்த கோயில். அதில் தான் அவர் இந்த சித்த மருத்துவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார். என்னை நடுவில் எதர்ச்சியாக ஒரு நாள் பார்த்து என்ன நீங்கள் இதை பற்றி நீங்கள் பேசணும் ஐயா அப்படின்னு. நல்லது எதுவாக இருந்தாலும் நான் பேசுவேன்றதுக்காக தான் என்ன அவர் கூப்பிட்டார். இன்றைக்கி அதுக்காக தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தமிழக மக்கள் நீங்கள் எல்லாரும் இங்கிலீஷ் வைத்தியத்தை நாடி போய்கிட்டு இருக்கீங்க. சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்றீங்க, இதுவான இடத்துல சாப்பிட்றீங்க. எல்லாத்துலேயுமே கடப்படங்கள் இன்றைக்கி இருக்குது. ஒரு சாதாரண இந்த மாம்பழ சீசன் வந்தால் கூட அதில் பொடியை தூவி மாம்பழத்தை பழுக்க வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு சில பேருக்கு நல்லா தெரியுது, தெரிஞ்சும் அதை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. இதனால் பலவித நோய்கள் உண்டாகுது. இப்போ சாதாரணமாக ஒரு டீ கடையில் போனால் டீ கப்புன்றீங்க, ஆனால் அந்த கப்பில் என்ன கெமிக்கல் கலக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியல. கப்பில் சாப்பிட்றத ஒரு ஃபேஷனான அரிசி நீங்கள் சாப்பிட்றீங்க, அதுலேயும் கெமிக்கல். இந்த மாதிரி பல நோய்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஆளாகிட்டு இருக்கீங்க. அந்த நோய்கள் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டில் தான் தீரும், அப்படி தீராது அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது சித்த மருத்துவமனை அன்றைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த சித்த மருத்துவத்தையே இன்னைக்கு நிறையா பேர் வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டு இன்னைக்கு இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பேர்பட்ட ஒருத்தரை அவர் பேர் வேற யாரும் இல்லை, ராஜா பழனிவேல் ராஜன்னு பேர். இவர் இந்த சித்த மருத்துவத்தை இந்த பன்னாள்னு வேதாரண்யம் பக்கத்தில் பன்னாள்ன்ற ஒரு ஊரில் நம்மளுடைய கணக்கன்பட்டியாருடைய தலைமை இதில் அவருடைய பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த சித்த வைத்தியத்தை அங்கே நடத்திக்கிட்டு இருக்காரு. இதனால் பல பேர் இதனால் குணமாகி இன்றைக்கி அவருக்கு கோயிலே கட்டி கொடுத்துருக்காங்க அவர்களுடைய சொந்த செலவில். அப்போ அவருடைய வைத்தியத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இப்போ அவர் எதுக்காக வைத்தியம் எந்தெந்த நோய்க்கு வைத்தியம் பண்ணுறாருன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா சுகர், அடுத்தது சொராசியஸ், மூல நோய், வீசிங் நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு நரம்பு, கிட்னில கல் இருக்கிறது, காது, இந்த மாதிரி அனைத்து விதமான கிட்டத்தட்ட 4000 நோய்களுக்கு அவர் மருந்து தயாரித்து அவர் கையாலேயே மருந்து தயாரித்து கொடுக்குறாரு. இதனால பூர்ணமா குணமானவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறையா பேர். எதுக்காக நான் இதை சொல்றேங்கன்னா, எத்தனையோ சித்தா இருக்கலாம். இன்னைக்கு பழனியில் கூட பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு சித்தா இருக்கு. நான் நேரடியாகவே போனேன் என்னுடைய இதுக்கு, அம்பிளிக்குன்னு சொன்னாங்க. அங்கே தான் எனக்கு இந்த நரம்பு தளர்ச்சிக்குன்னு சொன்னாங்க. நான் அங்கே போகிறதுக்கு பின்னாடி பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒருத்தன் மடக்கி மாடியில் தான் இருக்கார் அந்த டாக்டர்னு. கடைசியில் வெளியில் கேட்குறேன், அந்த டாக்டர் பயங்கரமான ப்ராடம். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சித்தா இங்கிலீஷில் நிறையா பேர் மாட்டிருக்கேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. கணக்கம்பட்டி யாரை சிஷ்யனாக ஏற்கப்பட்டு இன்னைக்கு அவரால் இன்னைக்கு நிறையா குடும்பம் நிம்மதியாக இருக்காங்க. இன்னைக்கு பல வருஷங்களாக நோய்வாய்ப்பட்டவங்களாம் இன்னைக்கு குணமாகி
இன்னைக்கு அவரோட கோயிலை தொடர்ந்து நாடி வந்து அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை தமிழக மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன். இந்த மாதிரி நோய்கள் உங்களுக்கு என்ன உடம்புல என்ன விதமான நோய்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இவரை தயவு செய்து காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் பண்ணி உங்களோட நோய்களை ஒரு முயற்சி செஞ்சுதான் பாருங்களேன். 4 வருஷமா நீங்க குணமாவல, நீங்க வீட்லயே போகும்போது அதே ஆஸ்பத்திரியில போய் மருந்து மாத்திரை இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொருத்தங்க செய்யற சித்த வைத்தியம் இங்க அதை பாக்குறாங்க, அங்க அதை பாக்குறாங்க, அங்கேயும் போறீங்க. ஆனா இப்ப இந்த நீட் நாராயணன் சொல்றது, நான் எது சொன்னாலும் அது ஒரு அர்த்தம் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தமிழக மக்கள் 3/4 பேருக்கு நல்லாவே தெரியும். நான் எதையுமே வந்து ஆதாயம் இல்லாம பேசவே மாட்டேன். இன்னைக்கு அவரோட இடத்துல இருந்து தான் இந்த வீடியோவை உங்களை நான் போடுறேன். அதனால இதை ஒரு மக்கள் வந்து முயற்சி பண்ணுங்க. அவரை நீங்க எந்த நேரத்திலையும் நீங்க அவரை காண்டாக்ட் பண்ணலாம். முதல்ல அவருடைய காண்டாக்ட் நம்பரை நான் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய காண்டாக்ட் நம்பர் ராஜா பழனிவேல் ராஜன், SMR. செல் நம்பர் 9442444602. இதுதான் அவருடைய செல் நம்பர். நீங்க காலையில 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அவரை வந்து தொடர்பு கொள்ளலாம். இந்த தொடர்பு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்க வியாதிகளுக்கு நீங்க நேரடியாக அவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஃபோன் மூலமா அவரை நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கூட உங்க விலாசத்தை சொன்னீங்கன்னா அவரே மருந்து தயாரித்து அனுப்புவார். அப்படி உங்களை பார்க்கணும், செக் பண்ணணும்னா தான் அவர் உங்களை இங்க வர சொல்லுவார். இந்த இதுவை தயவு செய்து மக்களாகிய நீங்கள் இனிமே வந்து இந்த மாதிரி சித்த வைத்தியர்களை நம்புங்க. இங்கிலீஷ் வைத்தியத்துல போறீங்க, சுகர்ன்றான். 4 வருஷமா சப்பாத்தி சாப்பிடு, ஈவினிங் காலிங்க வாக்கிங் போ, எல்லாம் சரியா போயிடுங்கிறான். ஆனா எல்லாம் என்ன சொல்லலாம், சுகர் இன்னும் ஏறுதை தவிர இறங்கலாங்கிறான். இதுதான் நடந்துகிட்டு. இன்னைக்கு பணத்துக்காக தான் இன்னைக்கு இங்கிலீஷ் வைத்தியம் ஃபுல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாத்திரையை எடுத்துக்கிறீங்க, ஆனா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட நிறைய பேர் போறதில்லை. இன்னைக்கு பிரைவேட்டை நம்பி தான் போறீங்க. இன்னைக்கு பிரைவேட் மெடிசின்ஸ் இருக்குது. இன்னைக்கு ஒன்லி ஃபார் தி மணி. தேர் இஸ் நோ குட் ட்ரீட்மெண்ட் அட் ஆல். இந்த சித்தாவை வந்து நீங்க நிறைய பேர் வந்து இது பழங்காலத்து கதை, இந்த சித்தாவெல்லாம் அந்த காலத்தோட முடிச்சு போச்சு, இப்ப யாரு இதெல்லாம் பாக்குறான்னு நீங்க நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அந்த இங்கிலீஷ் வைத்தியத்தால குணப்படுத்த முடியாத வியாதிகளை கூட இந்த சித்தா குணப்படுத்தும். ஆதி காலத்தில் நமது முன்னோர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் தான் இது சித்தா. இதை நீங்க தயவு செய்து இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ரொம்ப காலமா என்ன விதமான நோய்கள் இருந்தாலும் சரி, இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு 5-6 நோய்கள் தான். அவர் 4000 விதமான நோய்களுக்கு அவர் வந்து மருந்து தயாரிச்சு அவர் வந்து நிறைய பேர் குணப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதே இன்னொன்னு முக்கியமானது, குடிய நிறுத்த முடியலையா, அதுக்கும் அவர் வந்து மருந்து வச்சிருக்காரு. இதை நான் கேள்விப்பட்டேன். அவரே சொல்றாரு, இன்னும் குணப்படுத்த என்னால முடியும். ஒரு முயற்சி நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு குடினால பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. அதுக்கு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இவரோட நம்பர்னால. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த சித்தா வைத்தியத்தை நம்பி என் பேச்சை கேட்டு வரவங்க எல்லாரும் தயவு செய்து இந்த ராஜா பழனிவேல் ராஜன் அவர்களை தொடர்பு கொள்ளுங்க. அவருடைய நம்பரை நான் வந்து ஃபுல்லாவே உங்ககிட்ட சொல்றேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அவருடைய சித்தர் பீடம் இருக்கிற இடம் வந்து பன்னாள் வேதாரண்யம் போகும் வழியில் பன்னாள் என்ற கிராமத்தில் இருக்கிறது. பஸ்ஸில் ஏறி பன்னாளுக்கு போகணும்னு நீங்க சொன்னீங்கனாலே ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவாங்க. அங்க இறங்கி நீங்க அவர் பேரை சொன்னாலே அங்க உள்ள கடைக்காரங்கள்ல இருந்து எல்லாருக்குமே அவரை தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அவர் பெயர் வந்து ராஜா பழனிவேல் ராஜன். அவர் நம்பர் வந்து மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9424444602. இதை நீங்க தொடர்பு கொண்டு தயவு செய்து இங்கிலீஷ் வைத்தியத்தால முடியாத நோய்களை தீர்க்க முடியாத உங்களால 4 வருஷமா கஷ்டப்படுறீங்களா, முடியலையா? ஏன் அதையே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? யார் யாரோ எங்கேயோ சொல்றாங்க, இந்த டாக்டர் வைத்தியம் பார்க்குறாரு, அந்த டாக்டர் வைத்தியம் பார்க்குறாரு, நீங்க போய் அப்படியும் குணமாகலன்னு தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவரை நீங்க கான்டாக்ட் பண்ணி இவரோட வைத்தியத்தை முறையை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு சித்தாவே நிறைய பேர் நீங்க மறந்துட்டீங்க. அற்புதமான ஒரு வைத்தியம்னா அது சித்தா தான். இன்னைக்கு மெட்ராஸ்ல வந்து சித்தா மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் பாருங்க. சுகர்ல இருக்கிற பெரிய ஆளுங்கள்ல எல்லாமே அங்கதான் இருக்கான்.
இன்னைக்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல இருந்து சித்தா வைத்தியத்துக்கு மாறிட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷ் வைத்தியத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இப்ப என்னுடைய நண்பர் சித்தா பழனிவேல் ராஜன் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான மருத்துவத்தை பல பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதனால நீங்க எந்த நோயில நீங்க பாதிக்கப்பட்டாலும் இவரை தயவு செய்து கான்டாக்ட் பண்ணி இவரோட நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னாலே, நேர்ல நீங்க வருதுன்னாலும் சரி, இல்ல நீங்க போன் மூலமாவே நீங்க உங்க மருத்துவத்தை உங்க வியாதியை சொன்னாலும் அதுக்கான மருந்தை தயாரிச்சு உங்களுக்கு அனுப்பக்கூடிய இதுல அவர் இருக்கார் ரெடியா. அதனால தயவு செய்து தமிழக மக்கள் இந்த வீடியோவை பார்த்து தயவு செய்து அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவருடைய இந்த சமூக சேவை மேலும் மேலும் நல்லா வளர நீங்க தமிழக மக்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு தரணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.